மக்களே, இது வந்து வெள்ளைப்பூடு உரித்த தோல். இது வந்து வெங்காயம் உரித்த தோல். சில பேர் என்ன செய்வீங்க, வெங்காயம் உரித்த தோல், வெள்ளைப்பூடு உரித்த தோல்னால் கொண்டு போய் குப்பையில் போட்டுருவீங்க. இதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது. அந்த செடி கொடி இதெல்லாம் வளருதில்ல, அதுக்கு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம வீட்டில் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடுலாம் உரித்து வச்சுருக்கேன். அதோடய தோல் வந்து குப்பை தொட்டியில் போடக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி செடி இருக்குல்ல, இந்த மாதிரி செடிகளில் அப்படி போட்டு விட்டோம்னா, இந்த மாதிரி செடிகளில் போட்டு விட்டோம்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். சரிங்களா? அதனால் வெங்காயம் வெள்ளைப்பூடு உரித்த தோலை வந்து நீங்கள் கீழே போடாதீங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த மாதிரி செடிகளுக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா உரமாக வளரும். அது மட்டும் இல்லாமல் முட்டை ஓடு இருக்குல்ல, அதை முட்டையை உரித்ததுக்கப்புறம் அந்த முட்டை ஓடை இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டு விட்டிங்கன்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். நான் இப்போ இந்த செடிகளுக்கு இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு தோலெல்லாம் போட போகிறேன். நீங்களும் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு தோலை உரிச்சிட்டு கீழே போடாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டு யூஸ் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.